ஹாய் கைஸ், வெல்கம் டு திரா கிச்சன் அண்ட் vlogs. நம்மளோட பக்கெட் லிஸ்ட்ல நிறைய வந்து பிளான் பண்ணியிருப்போம். இந்த வருஷம் இது பண்ணணும், இது வாங்கணும் அப்படி இப்படின்னு. ஸோ அதில் அது எப்படின்னு பார்க்குறப்ப தான் என்னோட பக்கெட் லிஸ்ட்ல நான் ஒரு திங்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இது கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ட்ரீம் பண்ணிட்டு இருந்தது. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே மேரேஜ் ஆகி வந்த புதுசுலேருந்தே இந்த புல்லட் மிக்சர் தான் யூஸ் பண்ணிருந்தேன். இது சும்மா நாங்கள் பிஜியில் வந்து அந்த ஜூஸ்லாம் குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதுவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா பிளேஸ் வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கிறதுக்காக நான் இதையே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக இது கொஞ்சம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க திங்ஸை வந்து இன்னைக்கு கண்டிப்பாக போய் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு தான் அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அதை நாங்கள் போய் வாங்க போகிறோம். அது என்ன பிராண்டு, எந்த மாதிரி விஷயம், அந்த ஃபீச்சர்ஸ்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நமக்கு நிறைய விஸ்லிஸ்ட்டில் வந்து நம்ம சேவ் பண்ணியிருப்போம். பட் ஸ்டில் நம்ம ஒரு பொருள் நம்ம வாங்கணும்னு நினச்சோன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்க்குற பொருள் தான் நமக்கு பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிருக்கும். வேறு எந்த பொருள் பார்த்தாலுமே இந்த பொருளே ஓகே பெட்டராக இருக்கும், அதில் என்னதான் டிமெரிட்ஸ்லாம் இருந்தாலுமே இதுதான் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, இதுதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து எனக்கு நடந்திருக்கு. ஸோ அதை போய் நான் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் இப்போ வந்து ஷாப்க்கு போகிறோம். இங்கே ஒயிட்ஃபீல்டில் வந்து குரோமா இருக்குது, அங்கே தான் போய் செக் பண்ணலான் இருக்கோம். ஸோ அங்கே போய் பார்ப்போம் அந்த மிக்சர் கிரைண்டர் வந்து அங்கே வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று ரிலையன்ஸ் டிஜிட்டல்லாம் போய் பார்த்தோம், அங்கே இல்லை. ஸோ இல்லாட்டி ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து குரோமா ஒயிட்ஃபீல்டுக்கு போய் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாய். ஹாய் ஹாய், குட் ஈவினிங். நேற்று வந்து நாங்கள் குரோமா ஷாப் போய் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போய் விசிட் பண்ணதில் நிறைய மாடல்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் நான் பர்டிகுலராக ஒரு பிராண்ட் செலக்ட் பண்ணிட்டு போனதுனால அங்கே போயிட்டு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் அதெல்லாம் அங்கே இல்லை. இது மோஸ்ட்லி வந்து ஆன்லைனில் மட்டும்தான் சேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து ஆஃப்லைன்லேயுமே வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்து வாங்கி தரேன்னு சொன்னாங்க. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் இல்லாதனால ஒரு மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே போயிட்டு வாங்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ நான் வந்து உடனே வந்து அமேசானில் வந்து செக் பண்ணி பார்த்தோம். அப்போ வந்து ஒரு சூப்பரான டீலில் வந்து இந்த மிக்சர் கிரைண்டர் அங்கே இருந்துச்சு. ஸோ உடனே ஆர்டர் போட்டு இன்றைக்கே வந்து கைக்கு வாங்கியாச்சு. ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் ரொம்ப நாளாக வந்து இந்த மிக்சர் கிரைண்டர் வாங்கணும்னு ரொம்ப அனலைஸ் பண்ணி தேடி அதோட ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்து தான் இதை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஐ எம் மோஸ்ட் வெயிட்டட் டு ஓப்பன் திஸ் பாக்ஸ். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உள்ள என்னென்ன எவ்வளோ ஜார்ஸு, அது என்ன மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். ஸோ இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆட்டம் பேக் மிக்சர் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ ஆன்லைனில் தான் அவைலபிள் சேல் இருக்கும் போல். ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் நாங்கள் ரிலையன்ஸ்லேயும் கேட்டு பார்த்தோம், குரோமாலையும் கேட்டு பார்த்தோம், ரெண்டுலேயுமே இல்லைன்ட்டாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து மிக்சர் கிரைண்டர் வாங்குற மாதிரி இருந்து இந்த பிராண்ட் செலக்ட் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து வாங்கிடுங்க. இதோட வெப்சைட்டுமே இருக்குது, நீங்கள் அதுலேயே கூட ட்ரை பண்ணலாம். அதுலேயுமே ஆஃபர்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ டடா, திஸ் இஸ் மை ஆட்டம் பேக் ஜெனோவோ மிக்சர் கிரைண்டர். என்னோட ரொம்ப நாள் கனவு இது வாங்கணும்னு. ஸோ பார்த்துட்டு ஸ்வைப் அப் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதோட மாடல் தான் மெயினாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப வந்து ஸ்லீக்காக ஸ்லிம்மாக நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து ரொம்ப இடத்த அடைக்காத மாதிரி ரொம்பவே வந்து சிம்பிளாக அழகாக இருக்குது. ஸோ வாங்க இப்போ வந்து பார்ப்போம் என்னென்னு. ஒரு யூசர் மேனுவலும் அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் எடுத்து வெளியே அரேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு காட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். என்னென்ன இது வந்து அந்த ஒரு ஸ்பேச்சுலா. ஓகே, இதை நம்ம வந்து எடுத்துட்டு காமிக்கிறேன். த்ரீ ஜார்ஸ்.
அரைக்க போகிறது என்னமோ 2 பேத்துக்கு தான். ஆனால் அதுக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லாம் எடுத்து வச்சாங்க. பேக்கிங் வந்து ரொம்பவே வந்து சேஃபாக பண்ணி கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்னால. கூடிய சீக்கிரம் இதில் வந்து நான் நிறைய கிரைண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து இதோட ரிவ்யூஸ்லாம் அப்பப்போ ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபைனலி நம்மளோட மிக்சர் கிரைண்டரை வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது. பிராண்ட் வந்து ஆட்டம்பர்க் மிக்சர் கிரைண்டர். ஸோ இதோட பாடி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக இருக்கும். ஸோ நம்ம கிச்சன்லலாம் யூஸ்வலாக யூஸ் பண்ணியிருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து வர மாதிரி இருக்கும் முன்னாடி. பட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 3 கலர்ஸ் மட்டும் அவைலபிளாக இருக்கும் போல், பிளாக், ஒயிட் அண்ட் இந்த மரூன். இந்த ரெட் ஒயின் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா தனியாகவே வந்து கோர்ஸ் மோட், அதுவும் இல்லாமல் எல்இடி இதுவும் இருக்குது இதில். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. சில மிக்சர் கிரைண்டர்லாம் பார்த்திங்கன்னா அந்த டர்ன் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஸ்விட்சஸ்லாம் இருக்கும். அது ஒரு மாதிரி நம்ம கையோட வந்துற மாதிரி இருக்கும். பட் இதில் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. தென் பார்த்திங்கன்னா இதோட வந்து 3 ஜார்ஸ் வருது. ப்ளஸ் அடிஷ்னலாக ஒன்று மெயின் ஃபீச்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சாப்பர். நம்ம யூஸ்வலாக சாப்பர்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட் கிரைண்டர் அந்த மாதிரி தான் இருக்கும் ரோப் வச்சு. பட் இதை வந்து நம்ம மிக்சிலேயே அட்டாச் பண்ணிட்டு நம்ம வந்து ஆனியன் அந்த மாதிரிலாம் சாப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 பிளேட்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி மாதிரி இருக்குது. மொத்தமாக 2 ரோ பிளேட்ஸ் இருக்கும். அப்போ 4 பிளேட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே ஏர் டைட்டாக இருக்குது. இன்னொன்று மெயின் ரீசன் நான் இந்த மிக்சி வாங்குறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே இந்த கிளிப் மாடல்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கையை நம்ம இப்படி வந்து பிடிச்சிட்டு அரைக்கணுங்கிற அவசியமே தேவையில்லை. ஹேண்ட் ஃப்ரீ. மெயினாக வந்து இது ஹேண்ட் ஃப்ரீ. நம்ம இன்கேஸ் நம்ம வந்து ஏதாவது அரைக்கிறோம் அப்படின்னா கூட இந்த கேப் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வாட்டர் அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இந்த ஸ்பேச்சுலா ஏதோ ஒன்று ஸ்பூன் அந்த மாதிரி வச்சு இது பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா வெளியெல்லாம் வந்து தெரிக்காது. மெயினாக அது ஒன்று தான். ஸோ ஃபுல்லாக நல்லா ஏர் டைட்டாக இருக்குது. பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது. நான் எனக்கு அட்டாச் பண்ணலாம் தெரியல. ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம யூஸ்வலாக அரைக்கிற சட்னிஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம். இன்னொன்று இது வந்து மீடியம் சைஸு. இதில் வந்து நம்ம மாவு அந்த மாதிரி கூட அரைச்சிக்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா சேம் மாடல் தான். நெக்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் பெருசு. இதில் வந்து நம்ம ஜூஸர் இல்லை வந்து நிறைய குவான்டிட்டியில் வந்து நம்ம ஏதாவது கிரைண்ட் பண்ணுறோம்னா இது பண்ணிக்கலாம். மெயினாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டோம்னா இந்த கோர்ஸ் மோட் வந்து நமக்கு அவசியம் தேவைப்படும் இந்த பொடியெல்லாம் அரைக்கிறதுக்கு. ஸோ அதுக்குன்னே தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். நிறைய பேர் ரிவ்யூஸ் வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கும்னு நம்பி நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணிவிட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் இது ஹீட் ஆகுதா அந்த மாதிரிலாம் நான் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்படி இல்லைனாலுமே இதோட ரிவ்யூஸ் வந்து நம்மளோட மினி விலாக்ஸில் வந்து அப்பப்போ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் நீங்களும் வந்து மிக்சர் கிரைண்டர் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க, நல்லா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஒர்த்தாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆட்டம்பர்க் வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ நான் அப்படி தான் வந்து ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பயங்கரமாக யோசிப்பேன், பயங்கரமாக சர்ச் பண்ணுவேன். எல்லா ரிவ்யூஸ் எல்லா பிராண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குவேன். வீட்லேயுமே சொல்லிகிட்டே இருந்தாங்க சீக்கிரம் ஏதோ ஒன்று வாங்கினேன்னு. பட் இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணி வாங்கியிருந்தேன். ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃப்ரீயாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெட் இண்டிகேட்டர் நமக்கு இருக்குது. கோர்ஸ் மோடும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து சுப்பீரியர் கிரைண்டிங் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இதை ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். இதோட ரிவ்யூ எல்லாம் நான் ஃப்யூச்சரில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ டாட்டா பை பை, see you in another வீடியோ. இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சரில் வந்து நிறைய வந்து வீடியோஸ் குக்கிங் டிப்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஷேர் பண்ணுறோம். see you in another வீடியோ. பை பை.